everyone, welcome to Tools in Physics. So we will talk about the GATE 2012 quantum mechanics question number 18. Okay, so consider the wave function psi is of psi r1 r2 under ஒரு chi அப்படின ஒரு symbol. That is இது வந்துட்டு space part, இது வந்துட்டு spin part. For the fermionic system consisting of two spin half particles, the spatial part of the wave function is given by அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல 51 52 அப்படிங்கறது single particle states. So spin part chi s அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். Say alpha and beta are spin states. Now ஜெனரலாவே இது கொஞ்சம் நம்ம டீடைலா பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா psi total ஜெனரலா ஒரு wave ஃபங்க்ஷனுக்கு there are possibilities of எப்படினா psi total அப்படிங்கிறது psi space ஆவும் psi spin ஆவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி நான் இத சொல்றேன் அப்படினா total wave function depends on அது எந்த இடத்துல இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதும் என்ன மாதிரியான ஸ்பின் கொண்டு இருக்கு. ஏன்னா ஒரு பார்ட்டிகல் அப்படினா அதுக்கு ஸ்பின் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் ஸ்பின்னை பொறுத்து எப்படி இருக்கு, ஸ்பேஸை பொறுத்து எப்படி இருக்கு. ஸோ இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் சை டோட்டல் சொல்லல இந்த ஸ்பேஸ் பார்ட்டையும் ஸ்பின் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இது ஏற்கனவே இருக்கிற வீடியோலலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் கொஸ்டின்ல ஃபார் ஃபெர்மியானிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபெர்மியானிக் சிஸ்டம் அப்படின்னா சை ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு தேர் வில் பி ஆப்போசிட். எப்படி சொல்கிறதுனா போசானிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போசானிக் பார்ட்டிக்கலுக்கு இந்த 5r1 5r2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஈக்குவலாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, ஸோ ஃபெர்மியானிக் சிஸ்டம்க்கு அப்படி ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதனால் இதில் மஸ்ட்டு வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபெர்மியானிக் சிஸ்டம்ங்கிற கொஷின் அந்த பார்ட் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஓகே, நவ் 51 52 ஆர் சிங்கிள் பார்ட்டிகல் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது இந்த சை ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சை ஸ்பேஸ் அப்படிங்கிறது இஃப் யூ ஆர் ஹேவிங் இப்போ நமக்கு கொடுத்துருக்க இது வந்துட்டு ரெண்டு ஸ்டேட் 51 அப்படின்னு ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, 52 அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா r1 r2 அப்படின்னு ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ r1 இஸ் அ பொசிஷன், சிமிலர்லி r2 அப்படிங்கிறது ஒரு பொசிஷன். நவ் 51 அப்படிங்கிறதுல அந்த வேவ் ஃபங்க்ஷன் இனிஷியல் கேஸில் வந்துட்டு r1ஓட இருக்கலாம். அதே சமயம் 52ங்கிற அந்த ஸ்டேட் வந்துட்டு r2ங்கிற பொசிஷனில் இருக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா தட் இஸ் psi r1 r2. ஓகே, சிமிலர்லி psi r2 r1 இதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 r1 and then 51 r2. ஸோ இது மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா கொஷினில் 51 r1 52 r2 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுனா r1 r2ஓட எழுதியிருக்காங்க, செகண்ட் ஒன் இது மாதிரி எழுதியிருக்காங்க. சரி சார், இதை ஜென்ரலாக எழுதையில் இப்படி தானே எழுதியிருக்கணும். ஸோ சை ஸ்பேஸ் பார்ட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஜஸ்ட் என்ன பண்ணி எழுதணும்னா ஆட் பண்ணி எழுதணும். ஏன் ஆட் பண்ணி எழுதணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, சே 51 r1 52 r2 ப்ளஸ் 52 r1 51 r2. ஸோ இது மாதிரி எழுதிடலாம். பட் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/√2 முன்னாடி மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 1/√2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ரீசன். இது வந்துட்டு நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். இது வந்துட்டு நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். ஏன் இந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ப்ராபபிலிட்டி நமக்கு வந்துட்டு 1 கிடைக்கும். சே இது இந்த வேவ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கணும். இப்போ இந்த 1/√2 இல்லாமல் இந்த இடத்துல 1 இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஜஸ்ட் வெறுமனே ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we will get, இப்போது ஜென்ரலாக ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இது மாதிரி படிச்சிருப்போம். தட் இஸ் cn² டிவைடட் பை c1 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர் அண்ட் இட் கோஸ் ஆன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, சமேஷன் ஆஃப் ஏன் இந்த எனர்ஜி படிக்கல இதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ cn அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட் இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு, தட் இஸ் 51 52 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட். இப்போ இந்த பர்டிகுலர் இதுக்கான கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1. இந்த 1/√2 இல்லைன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 1. ஓகே, ஸோ 1 இருக்கும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வேவ் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டினாமினேட், அதாவது
கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா that is also 1, so 1 square. C1 அப்படிங்கிறதையும் C2 அப்படிங்கிறதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும், that is 1 plus 1 which is equal to 1/2 அப்படின்னு வருது. ஸோ this is not possible, ஏன்னா ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது it should be equal to 1. ஸோ இந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்ட் 1/√2 அப்படிங்கிறது நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா it is for அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், that is equal to 1 வர கேஸ் பார்த்தீங்கன்னா 1/√2 இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன் இந்த 1/√2 இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னா ரைட், பிராக்கெட் நோட்டேஷன் நம்ம படிக்கல, இது ஒரு யூனிட் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கல 0 1 சாரி இது வந்துட்டு 0 1 இது வந்துட்டு 1 0. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கல நமக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி வந்துட்டு நார்மலைஸ் பண்ணல 2ங்கிற கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, ஸோ நார்மலைசிங் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஸோ வில் ப்ரிஃபர் இந்த பாயிண்ட்ஸ், தட் இஸ் 1/√2, 1/√2வும் another point here 1/√2 minus 1/√2 அப்படிங்கிறத இது ரெண்டையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த 1/√2 வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா because of normalizing constant should be equal to 1. ஸோ அந்த 1 வரதுக்காக we are using this normalizing constant. okay, so now இப்போ ஜென்ரலாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா சைஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். எப்படி எழுதியிருக்கோம்? ஸோ 1/√2 of 5(1) R1 5(2) R2 plus 5(2) R1 okay 5(1) R2 that is இந்த மாதிரி பொசிஷன். எப்படி இதை எழுதணும் அப்படின்னா முன்னாடி கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணல இது மாதிரி இருந்தது, கொஞ்ச நேரத்தில் அதனுடைய பொசிஷன்ஸை மாற்றிக்கிச்சு, R1 R2 அப்படிங்கிறத அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ R2 R1ங்கிற இது மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி எழுதுனா தட் இஸ் சிமெட்ரிக், ப்ளஸ் பண்ணி எழுதுனா தட் இஸ் சிமெட்ரிக். ஸோ there is a possibility of antisymmetric, that is இந்த இடத்துல இந்த ப்ளஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மைனஸ் போட்டு எழுதுனேன் அப்படின்னா தட் இஸ் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டினில் சிமெட்ரிக் பார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்போ நான் அந்த ஸ்பேஸ் பார்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா சை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு வி நோ தட் சை ஸ்பேஸ் டைம்ஸ் ஆஃப் சை ஸ்பின். ஸோ நம்ம கொஸ்டின் படி இதை எழுதணும் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் சை R1 R2 டைம்ஸ் ஆஃப் கை. ஓகே, இது ஸ்பின் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நம்ம சை ஸ்பின் போட்டிருக்கேன்னா அதுக்கு பதிலாக கை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிற வாசி இட் இஸ் கன்ஃபார்ம் தட் சைஸ் ஸ்பேஸ் இஸ் சிமெட்ரிக் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு டோட்டல் ஸ்பின் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ பார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஒன்று சிமெட்ரிக்காக இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே, ஒன்று சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கணும். நான் இப்போ சைஸ் ஸ்பேஸை இது மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி தட் இஸ் சைஸ் ஸ்பேஸுக்கு நம்ம என்னென்ன ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம், 5(1) அப்படிங்கிற ஸ்டேட்டும் 5(2) அப்படிங்கிற ஸ்டேட்டும் எடுத்துட்டோம். நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் திஸ் இஸ் ஃபார் சைஸ் ஸ்பேஸ். ஓகே, கொஸ்டினில் கை அப்படிங்கிறத ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ஃபாங்கிறதும் பீட்டாங்கிறதும். திஸ் இஸ் ஃபார் ப்ளஸ் ஆஃப் பார்ட்டிக்கல், ஓகே, திஸ் இஸ் ஃபார் மைனஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஓகே. நான் there are two possibilities, ஏன்னா நமக்கு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் செகண்ட் பார்ட்டிக்கல் நான் இப்படி எடுத்துக்கிறேன். ரெண்டு பார்ட்டிகளுக்குமே அப் ஸ்பின் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரெண்டு பார்ட்டிகளுக்குமே டவுன் ஸ்பின் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆல்ஃபா, செகண்ட் பார்ட்டிக்கல் கரஸ்பாண்ட்ஸ் டு சாரி ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஆஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆல்ஃபா, மைனஸ் ஆஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு பீட்டா. ப்ளஸ் ஆஃப்ங்கிறது அப் ஸ்பின், மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறது டவுன் ஸ்பின். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல்ங்கிறது ஆல்ஃபா, செகண்ட் பார்ட்டிக்கல்ங்கிறது அதே மை ஸ்பின் அப் ஸ்பின் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இது வந்துட்டு சிமெட்ரிக், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறது சிமெட்ரிக். சிமிலர்லி ரெண்டு டவுன் ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா பீட்டா, அதே மாதிரி பீட்டா. எப்படி இங்கே நம்ம வந்துட்டு 5(1) அப்படிங்கிற ஸ்டேட்டும் 5(2) அப்படிங்கிற ஸ்டேட்டையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு ஒரு அப் ஸ்பின் ஒரு டவுன் ஸ்பின், சிமிலர்லி ஒரு டவுன் ஸ்பின் ஒரு அப் ஸ்பின் இருக்கலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆர் பீட்டா ஆல்ஃபா இப்படி வரும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நெய்தர் சிமெட்ரிக் நார் ஆன்டி சிமெட்ரிக். ஸோ ரெண்டுமே கிடையாது. ஸோ இது பாசிபிலிட்டிலே வராது, நெய்தர் ஆன்டி சிமெட்ரிக் ஆர் சிமெட்ரிக். ஸோ ரெண்டுமே எதில் வராது அப்படின்னா பாசிபிலிட்டிலேயே வராது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல.
இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டாங்கிறது ரெண்டுமே சிமெட்ரிக். ஸோ இதுவும் சிமெட்ரிக், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் சிமெட்ரிக். ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதினாலும் இட் வில் பி சிமெட்ரிக். ஸோ இப்போ எப்படி நம்ம 5-1 5-2 அப்படின்னு சொன்னோமோ, இது வந்துட்டு ஸ்பேஸ் பார்ட்டுக்கு சொன்னோம். எதுக்கு சொன்னோம்? ஸ்பேஸ் பார்ட்டுக்கு சொன்னோம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 5-2 5-1 இப்படிங்கிறத ஆட் பண்ணி எழுதணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்க ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா ரெண்டு ஆப்போசிட் திங்ஸ். நம்ம இதை வெறுமனே எடுத்துக்க முடியாது. தனித்தனியாக ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதையும் பீட்டா ஆல்ஃபாங்கிறதையும் தனியாக யூஸ் பண்ண முடியாது. வேறஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா அப்படிங்கிறத தனியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளோட ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா இருக்கும். ரைட், நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் சைஸ் ஸ்பேஸ் பார்ட் வந்துட்டு எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் சிமெட்ரிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக என்னவா இருக்க முடியாது அப்படின்னா ஆன்சர்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா இதுவும் சிமெட்ரிக் பார்ட். ஒரு டோட்டல் ஸ்பின் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் பார்ட் வந்துட்டு சிமெட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின் பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஆன்டி சிமெட்ரியாக தான் இருக்கணும். ஓகே, நவ் இந்த ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது தனித்தனியாக பார்க்கல சிமெட்ரிக்காவோ ஆன்டி சிமெட்ரிக்காவோ இருக்காது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னாலும் இதுக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்காது. ஸோ 1/√2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது நார்மலைசிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ 1 + 1 - 1 + சாரி இங்கே மைனஸ் அண்ட் தென் ப்ளஸ். ஸோ இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம். எய்தர் திஸ் கேன் ஹேப்பன், தட் இஸ் அப் ஸ்பின் டவுன் ஸ்பின் அல்லது டவுன் ஸ்பின் அப் ஸ்பின் ரெண்டுமே இருக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது தான் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஸோ டு நார்மலைஸ் திஸ் 1/√2 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் சிமெட்ரிக் தான். இதுவும் ஏன் சிமெட்ரிக் அப்படின்னா there is plus in between. இப்போ இதை நான் இப்படி எழுதலாம் 1/√2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கல இட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக நம்ம ப்ராபபிலிட்டி எழுதுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு சே திஸ் வில் பி ஈக்குவல் டு பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் அஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஆல்ஃபா வரலாம். ஓகே, இது ஆல்ஃபா பீட்டாக்கும் இதே மாதிரி வருமே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏன் ஆல்ஃபா பீட்டாக்கு எடுத்துக்கல அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கணும், இன்னொன்று வந்துட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா இப்போ எழுதல. ஸோ தெர் ஆர் டூ திங்ஸ் 1/√2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ ஒன்று இது மாதிரி வரும், இன்னொன்று இது மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு ஆன்டி சிமெட்ரிக். ஓகே, ஸோ 1/√2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் கிளியராக இதை சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொஸ்டினில் இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக் பார்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்பின் ஹாஃப் பார்ட்டிகல் எடுத்திருக்காங்க. ஆல்ஃபாங்கிறது ஒரு ஸ்பின்னாக இருக்கலாம், ஐ மீன் ஆல்ஃபா அப்படிங்கிறது ப்ளஸ் ஆஃப்க்கும் பீட்டாங்கிறது மைனஸ் ஆஃப்க்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்குறோம் ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா ரெண்டுமே வந்துட்டு சிமெட்ரிக் பார்ட். ஸோ கண்டிப்பாக இதோட மல்டிப்ளை பண்ண முடியாது. அட் த சேம் டைம் 1/√2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறதும் சிமெட்ரிக் பார்ட், மல்டிப்ளை பண்ண முடியாது. வேறஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ஆன்டி சிமெட்ரிக் பார்ட். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டால் இது ஆன்டி சிமெட்ரிக் ஆகிடும், இது ஆன்சராக வந்துடும். ஸோ இப்போ ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா சைஸ் ஸ்பேஸ் சைஸ் ஸ்பின் இதில் ஏதாவது ஒன்று சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று கண்டிப்பாக ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கும். பேசிக் கான்செப்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் டீட்டெயிலாக கான்செப்டுவலாக நான் இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். If you are new to the channel, do subscribe and click the bell button for more updates. Thank you.